எங்க சர்ச்சுக்கு போகிறது உனக்கு நல்லதா எனக்கு நல்லதா? உனக்கு நல்லதா கர்த்தருக்கு நல்லதா? உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தருக்கு ஆசீர்வாதமா? நீ வந்தான்னா வராட்டி போனா இளவு போய் தொலை. அவர் வாபாவன்னு அழைக்கல, நாம தான் போறோம். செல்ஃபிஷ். எதுக்கு தெரியுமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேர்பம் உண்டு. உம்முடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கைகளை தட்டி. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்றான், 1000 நாளை பார்க்கிலும். எத்தனை நாள்? உம்முடைய பிரகாரங்களில் இவர்கள் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் பார்ல பெரிய பெரிய டிஸ்கோத்தையில போய் ஆகாமிய கூடாரங்களில் ஆடி பாடி உல்லாசித்து வெறி கொண்டிருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் படிக்கட்டில் ஒரு நாயை போல காத்து கிடப்பது நல்லது. கைகளை தட்டி. அப்ப ஆலயத்துக்கு போறது எதுக்குப்பா? உனக்கு தான். இங்க பிரேயருக்கு வான்னு சொல்றது அவருக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, ஆண்டவருக்காக இல்லை. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் சாபம் வராம கர்த்தர் ஆசீர்வாதத்தை நாட்டணுங்கிறதுக்காக கைகளை தட்டி ஆலயத்துக்கு போறது. கர்த்தருடைய ஆலயத்தில் தான் நன்மை இருக்குதா? நான் என்னுடைய ஆலயத்தின் நன்மை நான் உங்களை திருப்தியாக்குவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் வெறுமையாய் அனுப்ப மாட்டேன். என் இடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ள மாட்டேன். வருத்தப்படுகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க. நான் உங்களுக்கு என்ன தரப்போறேன்? இலவசமா முதலமைச்சர் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறேன்னு அனௌன்ஸ் வந்துருச்சு வச்சுக்காங்க. ரேஷன் கடையில் கூட்டம் எப்படி இருக்கும்? பெரிய பெரிய பணக்காரி கூட அன்றைக்கி ஒரு காட்டன் சேலை கட்டிட்டு மஞ்சள் கயிற்று கழுத்தில் போட்டுக்கிட்டு போய் ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு நிற்பா. எதுக்கு? 5000 ரூபாய். இவர் சொல்றாரு, இலவசமாக தாரேன் வா, விருப்பம் உள்ளவன் வா, தாகம் இருந்தால் வா, இலவசமாக ஜீவ தண்ணீரை தர்றேன். ஒரு குடம் தண்ணிக்கு அந்த காலத்தில் லாரியில் போய் என்ன அடிபட்டு வாங்குவீங்க? இந்த வைகை ஆற்று தண்ணியை, கூவம் ஆற்று தண்ணியை, அதில் இருக்கும் அத்தனை பாக்டீரியா, அத்தனை கிருமிகள் இருக்கும், அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறதுக்கு அவ்வளவு சண்டை. அந்த குழாயடி சண்டையெல்லாம் நான் பார்த்து தலை சுற்றி போன நாட்கள் உண்டு. தமிழில் கிராமரையே கண்டுபிடிக்கிறது அந்த குழாயடியில் தான். பார்த்துக்கங்க, பெண்கள் பேசும்பொழுது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுவாங்க பாருங்க. நீங்கள்லாம் என்னடா இங்கிலீஷ், நீ எல்லாம் ஒரு இங்கிலீஷாக பேசுகிற? அந்த காலத்தில் கேட்கணும். இப்போ வீட்டு குழாய் வந்ததுனால குறைஞ்சி போச்சு. இவர் சொல்கிறார், தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வா, நான் சிறுவாணிய தண்ணி தாரேன், மினரல் வாட்டர் தாரேன், வைகை நதி ஆற்றின் தண்ணியை தாரேன், எல்லாத்தையும் விட யோர்தான் தண்ணியை தாரேன்ல, ஜீவ தண்ணீரை வாங்கி பானம் பண்ணு. கைகளை தட்டி. அப்போ நாம் ஆலயத்துக்கு போகிறது கர்த்தருக்காக அல்ல, நமக்காக. உனக்கு சாபம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னு வச்சுக்க, ஆலயத்துக்கு போ. உன் சாபம் நீங்கணும் நினைச்சேன்னு வச்சுக்க, எங்க போ? ஆலயத்துக்கு போ. உனக்கு நன்மை வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போ. கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு எப்படி இருந்தது? மிகுந்த சந்தோஷமாயிருந்தது.